இந்த போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி பல குரூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து இந்த மனுவேல் செல்வம்ன்ற பாஸ்டர் என்ற பேர்ல இருக்கிற ஃபேக் ஐடி ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஷேர் பண்ணிட்டு இருக்காப்ல. வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்ணா, ஐயா நாங்கள் நாங்கள் இந்திய தேசத்திலே பல லட்சம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறோம் நாங்கள் அப்படின்னு அங்க வெள்ளைக்காரங்கிட்ட உடான்ஸ் கதைகளை விடணும். விட்டுட்டு அவங்க கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு வந்து, அப்ப 10 லட்சம் ரூபாய் நீங்க வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு பாஸ்டர் மாருன்னு பேர்ல இருக்கிறவங்க, ஒருவேளை அந்த அம்மா ஏமாற்றியே இருக்கட்டும், அது நம்மளுக்கு தெரியாது, ஒருவேளை ஏமாத்தியே இருக்கட்டும், 10 லட்சம் ரூபாவை தூக்கி கொண்டு போய் சொலையா உங்க விசுவாசிகள் அதுக்கு அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. வெளிநாட்டுல போய் ஐயா பிரசங்கம் பண்ணுவாருன்னு உள்ளூருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஐயா? பசியில ஒண்ணு இல்ல, நீங்க உங்க உங்க ஊரை சும்மா உங்க அப்படியே நடந்து போங்க, கை கால் எடுக்கப்பட்டவங்க, தன்னோட உடல் உறுப்பை இழந்தவங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுங்க, ஒரு வாய் சோறு 80 ரூபா மீல்ஸ் வாங்கி கொடுங்க. ஐயா நீங்க தான் யாரு? இயேசு கிறிஸ்து, நீங்க தான் முருகர், நீங்க தான் அல்லாஹ், நீங்க தான் புத்தரு, நீங்க தான் மகாவீரரு, நீங்க தான் பார்வதி அம்மன், நீங்க தான் சிவபெருமான், நீங்க தான் யா கடவுள். பாஸ்டர்மார்கள் என்கிட்ட வந்தவராகட்டும், இந்த மனுவேல் செல்வம் இந்த டீமு வெளிநாட்டுல பிரசங்கம் பண்ண போறேன்ட்டு யாருக்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு என்கிட்ட கண்டென்ட் நான் பேசலன்னு என் மேல கோவப்பட்டு இப்போ என்னை பத்தி நான் வெளிநாட்டு வேலை வாங்கி தரேன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த டீம்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறேன், நீ தான் யா கடவுள், நீ தான் இயேசு கிறிஸ்து. இந்த குடுக்கல் வாங்கலுங்கும் போது ரெண்டு தரப்புலையும் விசாரிக்க தான் செய்வாங்க. நீங்க அது நம்ம சேனல்ல கிடையாது, சன் டிவிக்கு போனாலும் பாலிமர் நியூஸுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் கேட்பாங்க. என் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சு ஒரு பெண்மணியோட போட்டோவை போட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுனால இந்த பாஸ்டர்மார்களுக்கு, இந்த எல்லாரையும் சொல்லல, இந்த மனுவேல் செல்வம் இந்த மாதிரி அந்த குரூப்புகளுக்கு என்ன கிடைக்குது? அந்த அம்மா கிட்ட நீங்க ஏமாந்துருக்கீங்களா, ஏமாற்றப்பட்டீங்களா, இந்த குடுக்கல் வாங்கல் நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட உங்களோட டீலிங் என்ன வந்துட்டு போட்டோம், அவங்கள நீங்க என்ன வேணா போட்டு போங்க, அவங்கள நீங்க எப்படி வேணா என்ன பண்ணுங்க, டேமேஜ் பண்ணுங்க, அவங்க போட்டோவை போடுங்க, ஃபேக் ஐடி ஓபன் பண்ணுங்க, இல்ல உங்க ஐடியிலேயே போடுங்க, அவங்க கிட்ட நீங்க பேசின ரெக்கார்டிங்கை தூக்கி போடுங்க. சம்பந்தமே இல்லாம நான் சமாதானமா போயிட்டு வந்தேன்னு சொன்ன ரெக்கார்டிங்கையும் போட்டு எப்படியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, படிங்க. நான் கேட்டேன், ஐயா ஒரே ஒரு லேடின்றீங்க, குரூப்பா வந்து உங்களை ஏமாத்தினாங்களா, 10-20 பேரா வந்து ஏமாத்தினாங்களான்னா இல்ல ஒரே ஒரு லேடி, ஒரு சரி ஒரு பெண்மணி கிட்ட போய் என்ன பண்ணிருக்கீங்க, ஆம்பளையா இருந்து நீங்க ஏமாந்துருக்கீங்களே ஐயா. நான் பாருங்க விஷாலோட எடுத்திருக்கேன், தேவயானியோட எடுத்திருக்கேன், அப்புறம் யாரு அனிருத்தோட. உடனே அந்த போதகர் ஐயா எனக்கு 4-5 சாபத்தேடு விட்டு, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்க வீடியோ போடுவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க சம்மந்தப்பட்ட அவங்க கிட்டயே பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு கோவப்பட்டு, இனிமே உங்க லைனுக்கு நான் வரவே மாட்டேன், உங்க சேனலை நான் பார்க்கவே மாட்டேன், உங்க சேனலை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. பேப்பர் பேனா இருக்குல்ல, ஒரு பேப்பர் பேனா போதும், கம்ப்ளைண்ட் எழுதி உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. சார்லஸ் ஐயனா என்ன பண்ண, வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்ட்டு ஏமாத்தி விட்டாரு அப்படின்னுட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல சிஎம் செல்லுக்கு என்ன பண்ணுங்க, போட்டு விடுங்க. ஆம்பளையா என்ன பண்ணுங்க. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், இது கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும், வேற வழி இல்லை. உங்க மனைவி கிட்டையாவது நீங்க ஆம்பளைன்றத, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய எல்லா வருடங்களும் உங்களுக்கு நல் வருடமா இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட குடும்ப ஜபத்துல ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக என்ன பண்ணிக்கீங்க. அதாவதுங்க, பாஸ்டர்மார்கள், நான் இந்த பாஸ்டர்மார்கள் இவங்க சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இந்த புது வருஷம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே எல்லா வீடியோக்களையும் டெலீட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சேனலே ஓப்பனாக சொல்லப்போனால் பஸ்ட் அவுட் ஆகி போய் கிடக்கு, வியூஸே போக மாட்டேங்க. என்ன காரணம் அப்படின்னா, யூடியூப் அல்காரிதம், ஃபேஸ்புக்கில் நான் வீடியோ போட்டது கிடையாது, இப்போ தான் கொஞ்ச நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். முன்னாடி தனி மனித தாக்குதல் அந்த மாதிரி காரியங்களுக்காக ஃபேஸ்புக்கை என்ன பண்ணேன்னா மிஸ்யூஸ் பண்ணி
பழிவாங்குதல் எண்ணம் அந்த மாதிரி காரணங்களுக்கு பயன்படுத்தினேன். இப்போ ஓரளவுக்கு இந்த உதவி செய்கிறது இந்த மாதிரி வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம 7-8 வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது நம்ம 3வது சேனல், 3 இல்லை 4வது சேனல். அப்பத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்க, பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோக்கள் மேக் பண்ணி தனி மனித தாக்குதல் அதை வச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, இது பைபிளுக்கு விரோதமா இருக்கிறது, இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லலை, இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில காரியங்கள் பேசுவேன். ஆனா எப்பவுமே வந்து இந்த சின்ன சின்ன பாஸ்டர்மார்கள், பெண்டிகாஸ்டல், ஏஜியை பேசுவேன், அசம்பிளி ஆஃப் காடோட அகில உலக தலைவரை பேசுவேன். ஆனா அதே அசம்பிளி ஆஃப் காட்ல இருக்கிற ஒரு சின்ன பாஸ்டரை என்ன பண்ண மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு 10 விசுவாசிகள் வச்சிருப்பாங்க. நம்ம போடுற வீடியோவால ஒரு இடரல் விசுவாசிகளுக்குள்ள ஒரு 5 பேர் நம்ம வீடியோவை பார்த்து அவங்க சபைக்கு வராமல் போயிட்டாங்கன்னா ஆத்துமாக்கள் இழப்பு, பிளஸ் அந்த ஐயாவோட பொருளாதாரங்கள் எல்லாமே என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகும். அதனால ஏகப்பட்ட கண்டென்ட்டுகள் எனக்கு அந்த டைம்ல நிறைய வந்திருக்கு. ஆனா நான் என்ன பண்றது இல்லைன்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய பாஸ்டர்மார்களை நான் பேசவே மாட்டேன். முடிஞ்சா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்களை பத்தி இந்த மாதிரி உங்க விசுவாசிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுங்க அப்படிமே. அவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சரி ஓகேயா, பார்த்துக்கிறேயா, நன்றியா, அவ்வளோதான். மற்றபடி இந்த பெரிய பெரிய பணக்கார ஊழியக்காரர்கள், இந்த பாஸ்டர்மார்கள், இவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன், பர்மிஷனு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதெல்லாம் கிடையாது. யூடியூப்ல போட்டு விட்டுருவேன். என்ன நடக்கும் வேணா, அவங்க ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு 5 பேர், அவ்வளோதான். பெரிய இழப்பு கிடையாது. அவங்களுக்கு போற கூட்டங்களும் ஓப்பனா சொல்ல போனா நம்ம போடுற வீடியோ வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, ஒரு விளம்பரம். நம்மளே இலவசமா என்ன பண்றோம், பல பேர்கிட்ட சாபத்தேடு வாங்கி அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன சின்ன பாஸ்டர்மார்கள், பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க, ஒரு 10 விசுவாசிகள் 20 விசுவாசிகள் வச்சிருக்கவங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றவங்க, யாரோ ஒருத்தருக்கு நான் போட்ட வீடியோக்கள் இன்டைரக்டா உங்களை பாதிச்சிருக்கு அப்படின்னா மன்னிச்சிருங்க. மன்னிப்பு மட்டும் கிடையாது, உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கு அப்படின்னா என்னோட அட்ரஸ் என்ன பண்றேன், கீழே போட்டு விடுறேன். என் வீட்டு அட்ரஸ் கூட உங்களுக்கு தாரேன். நேரில் வாங்க, என் சட்டையை பிடிச்சி பலாருன்னு என்ன பண்ணுங்க, 4 அடி கொடுங்க. எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களாகிய பாஸ்டர்மார்களாகிய உங்களுக்கு முழு உரிமை உள்ளது, சார்லஸ் ஆகிய என்ன அடிக்கிறதுக்கு. இல்ல எப்பா நீ முன்னாடி போட்ட வீடியோவால யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரரை, பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க பணக்காரங்களை தான் பேசியிருக்க, ஆனா அதனால ஏன் ஊழியம் என்னாச்சு, இன்டைரக்டா நானும் அதே காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. சொல்லுங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றத நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். நீங்களும் நானும் சேர்ந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணுவோம். இல்ல நான் என்ன பரிகாரம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க, என்னால முடிஞ்சா பண்றேன், இல்லைன்னா. ஆனா அதை விட்டுட்டு சீப்பா கேவலமா என்ன பண்ணாதீங்க. பாஸ்டர்மார்கள் பேர்ல இருக்கிறவங்க தயவு செய்து இந்த ஃபேக் ஐடிகளை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்களோட என்ன போட்டு நான் வெளிநாட்டு வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி பதிவுகள் போடுறது, அப்புறம் யாரோ ஒருத்தங்களுக்குள்ள பேசின கால் ரெக்கார்டிங், உங்களுக்குள்ள பேசிக்கிட்ட கால் ரெக்கார்டிங்க என் பேரை சொல்லி பேசியிருப்பீங்க, அதை போட்டு நான் என்னமோ பெரிய ஏமாத்துக்காரன் சீட்டிங் மாதிரி என்ன பண்றது. இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப கேவலமா இருக்கு. இது வந்து ஒரு ஆண்மைத்துவம் இல்லை. பழைய மாதிரி நான் வேற மாதிரி பேசுவேன். ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ பேசிட்டேன். ஆக்சுவலா பேசினதை நான் டெலீட் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, ஓப்பனா சொல்றேனே, அந்த வீடியோல பொட்டை கிட்டன்னு பேசிட்டேன். பொட்டை பயில்வலா ஃபேக் ஐடியை வச்சு என்ன பண்றீங்க,
சரி, நான் திரும்ப பழைய மாதிரியே அந்த ஸ்லாங் வருது, என்னோட பதிலளிப்பு முறை தப்பா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணேன். டெலீட் பண்ணதை திரும்ப ஒரு பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, நான் டெலீட் பண்ணதுக்கான காரணம் இது, பாருங்க அவன் வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு போட்ட பதிவை அவன் அதுக்கு பதில் கொடுத்து அதை என்ன பண்ணிட்டான், டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னு திரும்ப போஸ்ட் போட்டு வச்சிருக்காப்ல. இதுதான் சார்லஸ் ஜேவோட லட்சணம். அதுல திரும்ப என்ன ஒரு குற்றவாளியா? அப்போ இந்த மாதிரி நீங்க குற்றப்படுத்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் மட்டும் கொடுப்பனா? விளக்கம் கொடுக்குறேன்ற பேர்ல என் வாயில வார்த்தைகள் என்ன ஆகும், தகாத வார்த்தைகள் வரும், அவமரியாதையான வார்த்தைகள் வரும். அதை நீங்க பாக்குறீங்க, இல்ல உங்க வீட்டு பிள்ளைகள் பாக்குறாங்க, உங்க மனைவி பாக்குறாங்க, என்ன நம்ம வீட்டுக்காரரை வந்து ஆண்மை இல்லாதவன் சொல்லிவிட்டான், ஃபேக் ஐடிங்க, பெண்கள் ஐடியில வந்து ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி வச்சு ஒரு பாஸ்டர்னு பேர்ல இருக்கிறவர், எங்க பாஸ்டர், எங்க சபை போதகர், இல்ல ஒரு சுவிசேஷ ஊழியர், எங்க வீட்டுல வந்து ஜோம் பண்றவர், பைபிளை தூக்கிட்டு வரவர் ஒரு ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி வச்சு இவ்வளவு கேவலமா பண்ணியிருக்காரு. உங்க விசுவாசிகள் என்ன ஆவாங்க, திரும்ப இடரல் அடைவாங்க. இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்றேன், அப்போ விளக்கம் கொடுக்குறேன்ற பேர்ல இப்ப நான் முதல்ல சொன்னது அது போக ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்தாகணும். என்ன நடந்துச்சு, எதனால நான் இந்த மாதிரி என்ன வெளிநாட்டு வேலைன்னு போட்டு வச்சிருக்காங்க, நான் சார்லஸ் ஐயனா வெளிநாட்டுல பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு லட்சக்கணக்கான பணங்களை வாங்கி ஏமாத்தின மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுத்தது இல்லாம கன்க்ளூஷன் சொல்லணும். அந்த கன்க்ளூஷன் சொல்லும் போது அதுவும் ஒரு கிரிட்டிசிசம் ஆயிரும், அதுவும் ஒரு குறை சொல்ற மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்ணுங்க, நேர்ல வாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 அறை விடுங்க எனக்கு, ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். இப்போ இது வந்து நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு வேலை அப்படின்ற இந்த ஒரு பெண்மணியோட என்னோட போட்டோவை போட்டு, அப்புறம் அது போக நிறைய கால் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு விட்டு ஒரு பாஸ்டர் மனுவேல் செல்வம் அப்படின்ற ஒரு பாஸ்டர் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, பல வாட்ஸ்அப் குழுக்கள்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ஒரு ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி வச்சு அந்த பெண்மணி மாதிரியே போட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. அசிங்கப்படுத்தினா அசிங்கப்படுத்திட்டு போவாங்க. அவரே என்ன பண்ணிக்கிறாப்ல, இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். எதனால இந்த வெளிநாட்டு வேலை அப்படின்றத, வெளிநாட்டு வேலை மோசடி அப்படின்ற ஒரு விஷயத்த என் மேல திணிக்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு எத்தனை மாசம் இருக்கும், ஒரு 7-8 மாசம் இருக்கும். 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் ஐயான்னு சொல்லிட்டு என் லைனுக்கு ஒரு ஐயா வராப்ல. வந்து, பிரதர் உங்க வீடியோலாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல விழிப்புணர்வா இருக்கு, தவறுகளை தட்டி கேட்குறீங்க, பெரியாள் சின்னாள்னு பாக்குறது இல்ல, பெரிய பெரிய ஜாம்பவான்களே என்ன பண்றீங்க, போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை யோவான் ஸ்நானகனை போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கேன், அதை நீங்க என்ன பண்ணணும், யூடியூப்ல பேசணும் ஐயா அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. சரி சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அந்த பாஸ்டர் ஐயா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு பெண்மணி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு பெண்மணி கிட்ட நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னாப்ல. நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, ஐயா இந்த குடுக்கல் வாங்கல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன் என்னைக்குமே, இன்னைக்கு இல்ல, நம்ம சேனல் ரெகுலரா பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த குடுக்கல் வாங்கல நான் தலையிட மாட்டேன், அதனால இந்த கண்டென்ட்டை நான் பேசலையான்னு. இல்லையா, நீங்களே இப்படி சொன்னா எப்படியா, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்யா, என் குடும்பமே இன்னைக்கு கவலை கண்ணீர் கஷ்டத்துல இருக்கு, என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டோம்யா, தயவு செய்து என்ன பண்ணுங்க, உங்க சேனல்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. சரி என்ன நீங்க ஏமாந்தீங்க, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஐயா சொல்றாப்ல, என்ன சொல்றாப்லன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்மணி 10 லட்சம் ரூபாவை ஒரே தடவையா வாங்கல, பிட்டா வாங்கினாங்க. எதனால அப்படின்னா, வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்ண வைக்கிறதுக்கு. வெளிநாட்டுல எனக்கு பல சபைகள் தெரியும், அந்த பல சபைகள்ல நான் பாஸ்டர் ஆகிய உங்களை என்ன பண்றேன், பிரசங்கம் பண்ண வைக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி
அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா. முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம், 1,00,000 கேட்டாங்க விசா எடுக்கணும்ன்ட்டு. அப்புறம் 2,00,000 கேட்டாங்க அந்த நாட்டில் பர்மிஷன் ஏதோ வாங்கணும்ன்ட்டு. இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னது அது என்ன சொல்லுவாங்க, மதம் சார்ந்த விஷயத்த பேசுறதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு 3 லட்சம் கேட்டாங்க. இப்படியா சில்லறையா வாங்கி வாங்கி 10,00,000 என்கிட்ட வாங்கிட்டாங்க ஐயா. நான் கேட்டேன், ஐயா ஒரே ஒரு லேடின்றீங்க, குரூப்பா வந்து உங்களை ஏமாத்தினாங்களா, 10-20 பேரா வந்து ஏமாத்தினாங்களான்னா இல்ல ஒரே ஒரு லேடி, ஒரு சரி ஒரு பெண்மணி கிட்ட போய் என்ன பண்ணிருக்கீங்க, ஆம்பளையா இருந்து நீங்க ஏமாந்துருக்கீங்களே ஐயா. ஆமா ஐயா, என்கிட்ட வந்து பல சினிமா நடிகர்களோட எடுத்த போட்டோவெல்லாம் காமிச்சாங்க. நான் பாருங்க விஷாலோட எடுத்திருக்கேன், தேவயானியோட எடுத்திருக்கேன், அப்புறம் யாரு அனிருத்தோட, இந்த மாதிரி சினிமாவில் பல பிரபலங்கள் எனக்கு வந்து பழக்கம். நான் நிறைய அதை என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் இந்த கான்செப்ட் நடத்துவாங்கல்ல, யுவன் சங்கர் ராஜா வச்சுலாம் கூட கான்செப்ட் நடத்தியிருக்கேன், அனிருத்தை வச்சு நடத்தியிருக்கேன், இப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஐயா அப்படின்னாப்ல. சினிமாவில் கான்செப்ட் நடத்துறவங்க, சரி சினிமா நடிகர்களோட இருக்கிற இவங்க கேட்டாங்கன்னு நீங்க எப்படியா பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னா இல்லையா. அதுக்கப்புறமா எங்க முன்னாடியே பெர்க்மான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. தந்தை பெர்க்மான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு கால் ஷீட்டு கேட்குற மாதிரி ஒரு சபையில பெர்க்மான் ஐயா பிரசங்கம் பண்ண வைக்கிறதுக்கு இவங்க தான் என்ன பண்ணாங்க. அப்புறம் NLG மோகனையா கிட்ட பேசுற மாதிரி பேசினாங்க, மோகன் சிலாசரசு கிட்ட பேசுன மாதிரி பேசுறாங்க. இப்படி யூடியூப்ல பிரபலமா இருக்கக்கூடியவங்க, கிறிஸ்தவத்துல மூத்த ஊழியக்காரர்கள், அவங்க பேரை சொன்னா தெரிகிற பால் தினகரனையால இருந்து எல்லாருக்கிட்டையும் எங்க முன்னாடி பேசுற மாதிரி பேசினாங்க. அப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு நம்பி என்ன பண்ணிட்டோம், அந்த 10,00,000 கொடுத்துட்டேங்க வெளிநாட்டில் போய் பிரசங்கம் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னாப்ல. சரியா, நான் இது என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க, வெளிநாட்டில் போய் பிரசங்கம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி ஒரு லேடி 10,00,000 வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பாஸ்டர் ஐயாவோ இல்ல ஜென்ரலா யாரோ ஒருத்தர் வராங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே காவல்துறையில போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? உடனே இந்த பாஸ்டர் ஐயா வெளிநாட்டுல வேலை வாங்கி பிரசங்கம் பண்ண வைக்கிறேன்னு 10,00,000 வாங்கிட்டாங்களா, அந்த அம்மாவை போய் உடனே தூக்கு, உடனே அந்த அம்மா மேல FIR போடு, உடனே வந்து என்ன பண்ணு ரிமாண்டடு, உடனே ஜட்ஜ் ஐயா கிட்ட கொண்டு போ, உடனே வந்து ஜெயில பிடிச்சு போடுங்கன்னா போடுவாங்க? பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா யாரு உங்களை ஏமாத்தினது, ஓகே நீங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க, அந்த லேடியோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க, அட்ரஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. ஃபோன் நம்பர் இருக்குன்னா ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நீங்க நேரில் வாங்கம்மா உங்களை விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 10,00,000 ஒருத்தர்கிட்ட ஏமாத்திட்டீங்களாம வெளிநாட்டில் பிரசங்கம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி. அப்படி ஃபோன் நம்பர் இல்லையா அப்படின்னு சொன்னா ட்ரேஸ் அப் பண்ணி கூப்பிடுவாங்க. இதை தான் காவல்துறையும் பண்ணுவாங்க. அப்போ காவல்துறையை விட்டுருங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் இதே தான் பண்ணுவீங்க. அதே தான் நான் பண்ணேன். நான் என்ன பண்றேன், அந்த பெண்மணிக்கு கால் பண்றேன், சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் ஐயா என் லைனுக்கு வந்தாரு, வெளிநாட்டில் நீங்க 10,00,000 வாங்கிட்டீங்களா பிரசங்கம் பண்ண வைக்கிறேன்ட்டு, ஏமாத்தி வாங்கி போட்டீங்க அப்படின்ட்டு வந்தாப்புல, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, உண்மையா அப்படின்னு கேட்குறேன். அந்த சிஸ்டர் என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரதர் 10 லட்சம்லாம் இல்லை, எனக்கு பைசா கொடுத்தது உண்மைதான், ஆனால் 1,50,000 தான் கொடுத்தாங்க, 1,50,000 கூட காணிக்கையா கொடுத்தாங்க, நான் ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஊழியத்துக்கு எனக்கு என்ன பண்ணாங்க டொனேஷனா கொடுத்தாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. போன்ல பேசுறேன். என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எனக்கு ஒரு 1,50,000 2,00,000 காணிக்கை கொடுக்குறீங்க, இல்ல நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கேன், காணிக்கை டொனேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம திருப்பி கேட்கறதுக்கு நம்மளுக்கு இது அந்த பெண்மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் விட்டுட்டேன். இதுக்கு தான் முதல்ல இந்த குடுக்கல் வாங்கல்ல தலையிடப்படாது அப்படின்றது இப்ப புரியுதா? குடுக்கல் வாங்கல்ல தலையிட்டோம்னாவே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எதையாவது சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை, விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, என் லைனுக்கு வராங்க, நான் ஃபோன் அட்டன் பண்றேன். அந்த ஃபோன்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் காலில் 10,00,000 கொடுத்தேன் ஐயா, வீடியோ போடுங்க ஐயா, நான் வெளிநாட்டில் பிரசங்கம் பண்ண போறேன்னு ஒரு ஐயா பேசினார்ல, அவரு
அவரோட குடும்பம், அவரோட மனைவி, அப்புறம் இன்னொரு 2-3 லேடிஸ் எல்லாம் அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்க. இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, கான்ஃபரன்ஸ்ல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் 10 லட்சம் ரூபாய் நீங்க வெளிநாட்டுல பிரசங்கம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஏமாத்தி விசா எடுத்து தரேன், அப்புறம் வெளிநாட்டுக்கு பணம் கட்டணும் அப்படின்லாம் சொல்லி நான் உங்ககிட்ட ஏமாத்தினேன்னு சொல்லி நீங்க சார்லஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அந்த குடும்பமே என்ன சொல்றாங்க, அந்த பாஸ்டரோட குடும்பமே, ஐயோ அப்படியெல்லாம் நாங்க சொல்லல சிஸ்டர், நீங்க காணிக்கையா தானே கொடுத்தீங்க, அதை நாங்க திரும்ப கேட்கறதுல என்ன ரைட்ஸ் இருக்கு, நாங்க சார்லஸ் ஜேவுக்கு காலே பண்ணலன்ட்டாங்க. யாரு? எனக்கு அந்த பாஸ்டர் ஐயா காலே பண்ணல, எனக்கும் சார்லஸ் ஜேக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டாப்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஒண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு, அந்த சிஸ்டர் வந்து நீங்க காலை கட் பண்ணுங்க பிரதர், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்களோ எனக்கு தெரியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த போதகர், அந்த பாஸ்டர் ஐயா என் லைனுக்கு வராப்ல வந்து, நீங்களும் அந்த சிஸ்டரும் பேசிப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா, உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க வீடியோ போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க சம்பந்தப்பட்ட அவங்களுக்கே கால் பண்ணி பேசியிருக்கீங்களே. அப்ப நான் உங்க ஐயாவுக்கு விளக்கம் கொடுத்தேன். ஐயா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் இல்ல ஜென்ரலா ஒரு மீடியாவுக்கு போறீங்கன்னா எஃப்ஐஆர் இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இதே அந்த பெண்மணி ஒரு பிரசங்கம், ஒரு பைபிள் வசனத்துக்கு விரோதமா ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, அது வீடியோ ஆதாரம் இருக்கு, இல்ல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி காரியங்களை நம்ம எடுத்து போட்டு பேசலாம். இந்த குடுக்கல் வாங்கலுங்கும் போது 2 தரப்புலையும் விசாரிக்க தான் செய்வாங்க. நீங்க அது நம்ம சேனல்ல கிடையாது, சன் டிவிக்கு போனாலும் பாலிமர் நியூஸுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் கேட்பாங்க. நீங்க ஏன் உங்க மேல எஃப்ஐஆர் போடல, கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நான் கம்ப்ளைண்ட்லாம் அங்க கொடுத்துருக்கேன், இங்க கொடுத்துருக்கேன். அப்ப அந்த காப்பியை கொடுங்க, அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க, நான் எஃப்ஐஆர் காப்பியில இருக்கிறத நான் அப்படியே படிச்சிடுறேன், வேற நான் எதுவுமே பேச மாட்டேன். இது மாதிரி போலீஸ்கார ஐயாக்கள் இந்த பெண்மணி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதோ பாருங்க மக்களேன்னு நான் வேணா படிச்சு சொல்றேன். நீங்க எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்கல, நீங்க பிளாங்கா வந்து ஒரு லேடியோட பேரை சொல்லி அவங்க போட்டோவையும் அமுச்சுவிட்டு நீங்க வீடியோ பேசணும்னா எப்படியா பேச முடியும்? நான் கூட தான் நாளைக்கு உங்க மேல சொல்லலாம், உங்க போட்டோவை பக்கத்துல போட்டு இந்த ஐயா நல்லா இருக்குமா? அதனாலதான் ஐயா நான் விசாரிச்சேன். உடனே அந்த போதகர் ஐயா எனக்கு 4-5 சாபத்தேடு விட்டு, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்க வீடியோ போடுவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க சம்மந்தப்பட்ட அவங்க கிட்டயே பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு கோவப்பட்டு, இனிமே உங்க லைனுக்கு நான் வரவே மாட்டேன், உங்க சேனலை நான் பார்க்கவே மாட்டேன், உங்க சேனலை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களும் என் லைனுக்கு வரல, இவங்களும் என் லைனுக்கு வரல. அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு? நம்ம மோகன் சிலாசரஸ் அண்ணனை பத்தி. மோகன் சிலாசரஸ் அண்ணனை பத்தி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், வேற யாரை பத்தியும் வீடியோ போடல. நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்ல இல்ல யூடியூப்ல. என்ன போடுறேன் அப்படின்னா அந்த கேஸு, அப்புறம் நம்ம அந்த பழைய சேனலு, இதை வச்சே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். போட்ட ரம்பத்தையே போட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்கிற உங்களுக்கு காதுல ரத்தம் வந்திருக்கும். அந்த மாதிரி என்னத்தை பேசுறதுன்னு தெரியாம மோகன் சிலாசரஸ் அண்ணனை பேசிக்கிட்டே கிடக்கேன். அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா என் லைனுக்கு வராங்க. உங்க டிமாண்ட் என்ன? மோகன் சிலாசரஸ் அண்ணனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? என்ன உங்களோட டிமாண்ட் என்னன்றதை சொல்லுங்க, நாங்க வந்து என்ன பண்றோம், மோகன் சிலாசரஸ் அண்ணன் கிட்ட பேசி சமாதானம் பண்ணி விடுறோன்றாங்க. வந்தவங்க எல்லாரோட நோக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 30-40 லட்சம் ரூபாய் சார்லஸ் கேட்கிறாரு, மோகன் சிலாசரஸ் அண்ணனை பத்தி வீடியோ போடாம இருக்கணும்னா அதுல இவங்களுக்கு கமிஷன். ஒரு அந்த மாதிரி அந்த கேட்டகரியில நிறைய பேர் என் லைனுக்கு வராங்க. அவங்களோட நோக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த லேடி, ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட நம்ம இந்த இது பேசியிருக்கோம் இல்லையா, இவங்க என் லைனுக்கு வராங்க. என்ன பிரதர் உங்க டிமாண்டு? நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், ஏதோ நான் வந்துட்டேன், யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தனி மனித தாக்குதல் ஆயிடுச்சு. அந்த தனி மனித தாக்குதல் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப ஓவரா போய் மோகன் சிலாசரஸ் அண்ணனும் நானும் மட்டும் பர்சனல் பகைய மாதிரி ஆகி போச்சு. அண்ணன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை, அண்ணனுக்கும் என் மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாரு இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. மோகன் சிலாசரஸ் அண்ணன் நாலேஜ் இல்லாம கூட நடந்திருக்கலாம். ஒண்ணும் இல்லை, நான் இப்ப இதை இப்படியே விட்டுட்டேன்னா மோகன் சிலாசரஸ் அண்ணனை மோகன் சிலாசரஸ் அண்ணன் கிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி சார்லஸ் டெலிட் பண்ணிட்டான், இதை லைனை விட்டு வெளியே போறான்னு பாதி பேர் பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம், ஆனா அது தப்பு இல்லை. ஆனா
ஜெயிலு, கேஸு, இதுக்கு பயந்து சார்லஸ் என்ன பண்ணிட்டான், வீடியோ போடாம போயிட்டான். அது நல்லா இருக்காது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வையில அன்பு தான் ஜெயிக்கணும். மோகன் சிலாசரசனை கூப்பிட்டு ஒரே ஒரு ஜோம் பண்ணி விட்டாப்லன்னா நான் என்ன பண்றேன், மோகன் சிலாசரசனை காலடியில மண்டிடுறேன். அண்ணன் எனக்கு ஜோம் பண்ணட்டும். பாரியா, சார்லஸ் ஜேன் ஒருத்தன் வீடியோ போட்டுக்கிட்டு கிடந்தான், என்னென்னமோ பண்ணாங்க, ஆனா என்ன பண்ணிட்டான், போலீஸுக்கு பயப்படல, கேஸுக்கு பயப்படல, கோர்ட்டுக்கு, அவன் ஜபத்துக்கு போய் என்ன பண்றான், ஜபம்ன்ற ஒத்த வார்த்தைக்கு பயத்துல மண்டி போட்டு நிக்காம பாரியா மோகன் சிலாசரசனுக்கு கால்மாட்டில். அப்போ ஒரு ஜபத்துக்கு தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், 800 மனுஷங்கிட்ட மண்டிடுவான். இதை அடுத்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணும் சிஸ்டர். இதுக்கு தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். எனக்கு எந்த ஒரு டிமாண்டும் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குன்னா நான் இந்த ரூட்டை நான் எடுக்க தேவையில்லை. நானே போய் மோகன் சிலாசரசன்கிட்ட ஒரு ஊழியம் செய்யறேனே, எனக்கு துட்டு கொடுங்கன்னா தரப்போறாப்ல. பெரிய விஷயம் கிடையாது. மோகன் சிலாசரசன் மட்டும் கிடையாது, பால்த்து நகரன் ஐயால இருந்து, ஜான் ஜபராஜில இருந்து, பெர்க்மான்ஸ் ஐயால இருந்து எல்லாருமே ஐயா அந்த மாதிரி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஐயா, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா 1000 2000 அனுப்பும் போது மோகன் சிலாசரசன் லட்சக்கணக்கில் தரமாட்டாப்லையா? அப்ப எதுக்கு நான் இந்த சண்டையில போனோம்? அப்போ என்னோட பிரச்சனை மோகன் சிலாசரசன் முன்னாடி மண்டிடுறேன், ஆனா ஜபத்துக்கு மண்டிடுறேன். வேற எந்த ஒரு பவருக்கும் செல்லுபடி ஆகாது. சரி, இது நல்லா இருக்கு, உங்க டிமாண்ட் இவ்வளவுதானா, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அதுக்கப்புறமா நானே அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நான் ஒரு வீடியோ ஒன்று என்ன பண்றேன், என்னோட டிமாண்ட் என்ன, ஏன்னா மோகன் சிலாசரசன் கிட்ட என்னை பத்தி என்னெல்லாம் மற்றவங்க பேசி வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது. சார்லஸ் கோடி கேட்கிறாரு, லட்சம் கேட்கிறாரு, என்ன வேணா சொல்லி வச்சிருக்கலாம். இல்ல நான் ஆர்எஸ்எஸ், நான் பிஜேபி, நான் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பு கிட்ட துட்டு வாங்கிட்டு பேசுறேன், நான் இந்துத்துவால இருக்கேன், என்ன வேணா அவங்க மற்றவங்க சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா நான் என்னோட டிமாண்ட் என்னன்றதை நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். இதுல ஃபேஸ்புக்கில் போடல, யூடியூப்ல போடுறேன். போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இண்டிவிஜுவலாகவும் என்ன பண்றேன், ஒரு வாய்ஸ் கால் அந்த சிஸ்டருக்கு அனுப்புறேன். இதை மோகன் சிலாசரசனை கேட்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னுட்டு அதை அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. அனுப்பிச்சாங்களா இல்லை என்னன்றது தெரியாது. ஒருவேளை நம்ம வீடியோ போட்டதை வச்சா ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட ஜபம், பல பேர் ஜபம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜபம் கேட்கப்பட்டு நான் 4 மாவடிக்கு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியும், மோகன் சிலாசரசன் குடும்பமாக என்ன பண்ணுங்க வாங்கினாங்க. குடும்பம் அப்படின்னா நான், என் மனைவி, பையன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா என் அம்மா அப்பா, மாமனார் மாமியார், சித்தி சித்தப்பா, எல்லா வயசானவங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டேன். மச்சான், பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்களை கூட்டு போல. அதாவது என் வயசு கீழே இருக்கிறவங்கள கூட்டு போல. எல்லாமே அபோ 60 70 வயசுக்கு உள்ள மேல உள்ளவங்க எல்லாம் கூட்டு போயிட்டேன். இவ்வளவுதானே என் குடும்பம், இவ்வளவுதான் என் பேக்ரவுண்டு. நான் எந்த துவாவிலையும் நான் இல்லை, எந்த அமைப்புக்கிட்டையும் நான் துட்டு வாங்கிட்டு என்ன பண்ணல, கோபத்துல தானே வீடியோ போட்டேன் அப்படின்னுட்டு மோகன் சிலாசரசன் கிட்ட சொன்னேன். மோகன் சிலாசரசனை பழசெல்லாம் பேச வேண்டாம், விட்டுருவோம், என்ன பண்ணுவோம், இனிமே நடக்கக்கூடியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குடும்பமா ஜெபம் பண்ணி விட்டாங்க. குடும்பமா என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நாள் என் பையனால வர முடியல, அவனுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்ட்டு. 2வது நாள் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு என் பையன் வந்தான். முதல் நாள் நான் என் மனைவியும் நானும், அப்புறம் எங்க அம்மா அப்பா, அதை முதல்ல சொன்னேன்ல லிஸ்ட்டு, வயசானவங்க எல்லாருக்கும் மோகன் சிலாசரசனை ஜெபம் பண்ணி விட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இதுதான் அந்த சிஸ்டர் எனக்கு பண்ண நன்மை, சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க என் லைனுக்கு வராங்க. அந்த சிஸ்டர் லைனுக்கு அப்போ ஒரு பாஸ்டர் என்ன பண்றாரு, லைன்ல இருக்காரு. அவர் பேர் மனுவேல் செல்வம். அந்த பாஸ்டர் ஐயாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஹாய் சொல்றேன். சொன்ன பிறகு அவங்க கேட்குறாங்க என்கிட்ட, பிரதர், மோகன் சிலாசரசனுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை, அதை சமாதானம் பண்ணி வச்சது நான் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சிஸ்டர், நான் உங்ககிட்ட சொன்னேன், பல பேர் லைனுக்கு வந்தாங்க, அதே மாதிரி சிஸ்டர் நீங்கள் லைனுக்கு வந்தீங்க, உங்ககிட்ட நான் சொன்னேன் என்ன டிமாண்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 4 மாவடி போயிட்டு வந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நான் பல பேருக்கு நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன்,
ஆனா என் பேர்ல ஒரு ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி வச்சு அவங்க பேர்லயே அவங்களே போஸ்ட் பண்ற மாதிரி ஃப்ராடு கீடுன்னு என்ன பண்றாங்க போட்டு ஒரு ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பிரதர். நான் இன்டர்வியூ கொடுத்தேன்னா உங்ககிட்ட நான் உட்காந்து கொடுத்துடலாம் இந்த ஃபேக் ஐடியை பத்தி. ஆனா அது வேண்டாம், நான் சமாதானமா போகணும்னு ஆசைப்படுறேன். நான் லீகலா என்ன பண்ணிக்கிறேன், அவங்க ஐடியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா சிஸ்டர், உங்க பேர்லயே ஓபன் பண்ணிருக்காங்களா நான் கேட்கறேன், எனக்கு தெரியாது. ஆமா பிரதர், என் பேர்லயே, அதாவது அந்த லேடி பேர்லயே ஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்கு, பண்ணிருக்காங்க, இவ்வளவுதான். அப்புறம் நீங்க கட் பண்ணுங்க சிஸ்டர் பிரதர்னாங்க, நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்களுக்குள்ள என்னமோ பேசியிருக்காங்க. இந்த ரெக்கார்டிங்கையும் தூக்கி போட்டு அப்புறம் இந்த போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி பல குரூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து இந்த மனுவேல் செல்வம்ன்ற பாஸ்டர்ன்ற பேர்ல இருக்கிற ஃபேக் ஐடி ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஷேர் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மைங்க. இதுல ஏதாவது ஒரு இடத்துல வெளிநாட்டு வேலை, சார்லஸ் ஐயா நான் வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாத்துனது இளைஞர்களை ஏதோ ஒண்ணு இருக்கா? நான் கூப்பிடுவேன் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு, என்ன பண்ணுங்க இளைஞர்களே வாங்க, நம்ம சாப்பாடு ஊழியம் பல பேருக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடு கொடுப்போம். ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு வாங்க, இந்த ஊர்ல பண்றோம், இந்த ஊர்ல திருநெல்வேலியில பண்றோம், இன்னைக்கு நாளைக்கு திருப்பூர் போறோம், கோயம்புத்தூர் போறோம், ஈரோடு போறோம், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வாங்க, நாளைக்கு 11 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம், மத்தியான சாப்பாடு உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். உங்க கையால என்ன பண்ணுங்க, நோயாளிகளுக்கு நலம் விசாரிச்சு ஜபம்ன்றது ஒண்ணும் இல்லை, ஆறுதலா அண்ணே நல்லா இருக்கீங்களா, கை போயிடுச்சே கால் போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க, இதுதான் ஜபம், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு இளைஞர்களுக்கு இப்படிதான் நான் அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர, ஏதாவது ஒரு வீடியோல வெளிநாடு, இந்த வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டுல எனக்கு வந்து அவரை தெரியும் இவரை தெரியும், வெளிநாட்டுல பல சபைகள்ல நான் லிங்க்ல இருக்கேன், சார்லஸ் ஐயனா, இளைஞர்களே நீங்க என்ன பண்ணுங்க, என்னைக்கா நான் சொல்லியிருக்கேனா வெளிநாட்டு வேலை? எனக்கே வீசா எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியாது. பாஸ்போர்ட் மட்டும் எப்பமோ எடுத்து போட்டது இருக்கு. என் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சு ஒரு பெண்மணியோட போட்டோவை போட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுனால இந்த பாஸ்டர்மார்களுக்கு, இந்த எல்லாரையும் சொல்லல, இந்த மனுவேல் செல்வம் இந்த மாதிரி அந்த குரூப்புகளுக்கு என்ன கிடைக்குது? அந்த அம்மா கிட்ட நீங்க ஏமாந்துருக்கீங்களா, ஏமாற்றப்பட்டீங்களா, இந்த குடுக்கல் வாங்கல் நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட நீ உங்களோட டீலிங் என்ன வந்துட்டு போட்டோம், அவங்கள நீங்க என்ன வேணா போட்டு போங்க, அவங்கள நீங்க எப்படி வேணா என்ன பண்ணுங்க, டேமேஜ் பண்ணுங்க, அவங்க போட்டோவை போடுங்க, ஃபேக் ஐடி ஓபன் பண்ணுங்க, இல்ல உங்க ஐடியிலேயே போடுங்க, அவங்க கிட்ட நீங்க பேசின ரெக்கார்டிங்கை தூக்கி போடுங்க. சம்பந்தமே இல்லாம நான் சமாதானமா போயிட்டு வந்தேன்னு சொன்ன ரெக்கார்டிங்கையும் போட்டு எப்படியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, படிங்க. தமிழக கிறிஸ்தவர்களே, நான் வந்து ஃப்ராடு வேலை பண்ணிட்டேனா, யாரு கூடயே சேர்ந்து என்னையா நான் ஃப்ராடு வேலை பண்ணிட்டேன்? ஒருத்தன் சமாதானமா போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், நீங்க கொடுக்குற கண்டென்ட்டை பேசினா நான் நல்லவன், அப்படித்தானே? நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏமாந்துட்டேன், நீங்க பேசுங்க, கண்மூடித்தனமா பேசிடணும், அதை விசாரிச்சோன்னா நம்ம வந்து அயோக்கிய, உங்களுக்கு பிடிக்காது. அதாவது உள்ளூருக்குள்ள சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டுமா கேக்குறேன், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க மனுவேல் செல்வம் பாஸ்டரு அந்த வெளிநாட்டுல பிரசங்கம் பண்ண போறேன்னு ஏமாந்தன் என் லைனுக்கு வந்த ஐயா, நீங்க எல்லாம் ஒரு டீமா தான் இருக்கீங்க, கரெக்டுங்களா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், உங்க வீட்டு பக்கத்துல இன்னைக்கு யாரையாவது கூப்பிட்டு பைபிள்ல 1ஆம் அதிகாரம் என்ன, ஆதியாகமம் கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல தெரியுமா? இல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வெறும் இயேசு கிறிஸ்து இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சாட்சி சொல்லுவாங்களா? இல்ல உங்க தெருக்குள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்களா? எல்லாருக்குமே ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்களா? உங்க ஊருக்குள்ள, உங்க தேசத்துக்குள்ள, இந்தியாவை விடுங்க ஐயா, உங்க தெருக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா யாருன்னு தெரியாதுப்பா, பைபிளா நான் பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சொல்ற மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேரை விட்டுட்டு உங்களுக்கு வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்ணணும், எதுக்கு? வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்ணா
ஐயா நாங்கள் நாங்கள் இந்திய தேசத்திலே பல லட்சம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறோம் நாங்கள் அப்படின்னு அங்க வெள்ளைக்காரங்கிட்ட உடான்ஸ் கதைகளை விடணும். விட்டுட்டு அவங்க கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு வந்து, அப்ப 10 லட்சம் ரூபாய் நீங்க வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு பாஸ்டர் மாருன்னு பேர்ல இருக்கிறவங்க, ஒருவேளை அந்த அம்மா ஏமாற்றியே இருக்கட்டும், அது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை ஏமாத்தியே இருக்கட்டும், 10 லட்சம் ரூபாவை தூக்கி கொண்டு போய் சொலையா உங்க விசுவாசிகள் அதுக்கு அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. வெளிநாட்டுல போய் ஐயா பிரசங்கம் பண்ணுவாருன்னு உள்ளூருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஐயா? பசியில ஒண்ணு இல்ல, நீங்க உங்க உங்க ஊரை சும்மா உங்க அப்படியே நடந்து போங்க. கை கால் எடுக்கப்பட்டவங்க, தன்னோட உடல் உறுப்பை இழந்தவங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுங்க, ஒரு வாய் சோறு 80 ரூபா மீல்ஸ் வாங்கி கொடுங்க. ஐயா நீங்க தான் யாரு? இயேசு கிறிஸ்து, நீங்க தான் முருகர், நீங்க தான் அல்லா, நீங்க தான் புத்தரு, நீங்க தான் மகாவீரரு, நீங்க தான் பார்வதி அம்மன், நீங்க தான் சிவபெருமான், நீங்க தான் கடவுள். பாஸ்டர்மார்கள் என்கிட்ட வந்தவராகட்டும், இந்த மனுவேல் செல்வம் இந்த டீம் வெளிநாட்டுல பிரசங்கம் பண்ண போறேன்ட்டு யாருக்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு என்கிட்ட கண்டென்ட் நான் பேசலன்னு என் மேல கோவப்பட்டு இப்போ என்னை பத்தி நான் வெளிநாட்டு வேலை வாங்கி தரேன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த டீம்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறேன், நீ தான் கடவுள், நீ தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்கேயும் கிடையாது, ஒரு வாய் சோத்துலதான் இருக்காப்ல. கொடுத்து பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க விசுவாசிகள், நம்ம சபையில வரவங்க, நம்ம நல்லா இருந்தா சோத்திரம் போடுவான், ஐயா சோத்திரம், பாஸ்டர் அம்மா சோத்திரம். ஆனா அந்த கூட்டம், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிற கூட்டம் என்ன பண்ணுவாங்க? நீங்க வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்ணுங்க, அவன் எல்லாம் வெள்ளைக்காரன், அவங்க சொல்லி கொடுத்துதான் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? வெளிநாட்டுக்காரங்க சொல்லிதான் பைபிள் நம்மளுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கிற நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் உச்சரிக்கிறது காரணம் வெள்ளைக்காரங்க. அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு உங்களுக்காய் பிறந்தார், இயேசு உங்களுக்காய் பாடுபட்டார், இயேசு உங்களுக்காய் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க, நிறைய துட்டம் போடும். வெளிநாட்டுல போய் இயேசு நல்லவர் வல்லவர்னு சொன்னா வெள்ளைக்காரங்கிட்ட. ஆனா உள்ளூருக்குள்ள உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த 10 லட்சம், இன்னொருத்தர் லைனுக்கு வராரு 45 லட்சம் ஏமாந்த அந்த அம்மா கிட்ட, 45 லட்சம் 50 லட்சம் சாதாரணமா போச்சு இல்ல உங்களுக்கு? மக்கள் கொடுக்குற காணிக்க பணத்தை அதை என்ன பண்ணுங்க, அத்தனை லட்சம் கூட நீங்க செலவு பண்ண வேண்டாம்யா, வெறும் 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய் சாப்பாடை என்ன பண்ணுங்க, வாங்கி கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க கிட்ட போய் கொடுங்க. நீதாயா இயேசு கிறிஸ்தும்பாயா? வெள்ளைக்காரன் சொல்ல மாட்டான் உங்களை இயேசு கிறிஸ்தும்பானா. இங்க இருந்து ஒரு அம்மா கிட்ட 10 லட்சம் கொடுத்து நீங்க வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றீங்க, ஏலே உன்னோட இயேசு கிறிஸ்து யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். வெள்ளைக்காரன் கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். நீங்க போய் நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்கள், பைத்தியக்கார பயில இவனை அடிச்சு என்ன பண்ணு இந்தியாவுக்கு விரட்டி விடலாமா. அதே நேரத்துல இந்த சோத்துக்கு வழி இல்லாதவங்க கிட்ட போய் கொடுத்து பாருங்க, நீதாயா இயேசு கிறிஸ்து, சாமி நீதான் சாமி. பேச வைக்காதீங்க தயவு செய்து. என்ன பண்ணுங்க, ஆம்பளையா நேர்ல வாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி என் சட்டையை பிடிச்சி 4 அடி கொடுங்க. நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா, இல்ல இல்லீகலா வேண்டாம்ப்பா, லீகலா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. பேப்பர் பேனா இருக்குல்ல, ஒரு பேப்பர் பேனா போதும், கம்ப்ளைண்ட் எழுதி உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. சார்லஸ் ஐயனா என்ன பண்ண, வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்ட்டு ஏமாத்தி விட்டாரு அப்படின்னுட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல சிஎம் செல்லுக்கு என்ன பண்ணுங்க, போட்டு விடுங்க. ஆம்பளையா என்ன பண்ணுங்க. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், இது கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும், வேற வழி இல்லை. உங்க மனைவி கிட்டையாவது நீங்க ஆம்பளைன்றத